தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்க்கலாம். Fine. So if anyone is in a live, please comment me whether the screen is visible or not. Okay. Screen visible னு நான் நம்புறேன். ஓகே, பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஏ பிளேன் வேவ் பை எ பிளேன் சர்ஃபேஸ். ஸோ ஒரு பிளேன் சர்ஃபேஸில் பிளேன் வேவோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. We next consider a plane wave AB incident at an angle I on a reflecting surface MN. ஸோ MN அப்படின்னு ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிரரு. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் MN அப்படின்னு ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்குள்ளார ரிஃப்ராக்ஷன் நடக்காது. அதாவது இதுக்குள்ளார என்ன ஆகாது, ஊடுருவி போகாது, எந்த லைட்டும் ஊடுருவி போகாது. அப்படின்னா நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிருப்பாங்க, மெர்குரி கோட்டட் கொடுத்துருப்பாங்க, பாதரசம் பூசியிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு நம்ம பார்க்குற நம்மளுடைய முகம் மட்டும்தான் தெரியும், பின்னாடி இருக்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஸ்டாப் ஆகி இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மட்டும் ஆகக்கூடிய ஒரு மிரர், இதை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். சரி, ஸோ இதில் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க on a reflecting surface MN. If nu represents the speed of the wave in the medium. So அந்த மீடியம்ல MN அப்படின்ற சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த மீடியத்துல ஸ்பீட் ஆஃப் த வேவ் என்ன அப்படின்னா நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வி. ஓகேவா, ஸ்மால் வி. ஓகே, ஏன்னா நியூன்றது நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சிக்கு சொல்லுவோம், அதனால வினே சொல்லிக்கலாம். அண்ட் இஃப் டவு ரெப்ரசன்ஸ் த டைம் டேக்கன் பை த வேவ் ஃப்ரண்ட். ஸோ அதுல வேவ் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னா டவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு அட்வான்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி டு சி. ஸோ பில இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட், அதுக்கு நடுவில் வேவ் ஃப்ரண்ட் இருக்கு, அந்த தான் வேவ் ஃப்ரண்ட். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா வி இன்டூ டவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிசி ஈக்குவல் டு வி டவ். ஏன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா வின்ற வெலாசிட்டியில் வின்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா டவுன்ற டைம் ஆகுது. அப்போ ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ பிசி அப்படின்றது வி டவுக்கு ஈக்குவல். ஓகே, in order to construct the reflected wavefront, we draw a sphere of radius v tau from the point A. So A ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா A ல இருந்து நம்ம ஒரு ஸ்பியர் வரைய ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸ்பெரிக்கல்ஸ் நிறைய வரைய ஆரம்பிக்கணும். ஆர்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அப்படின்னா v tau அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல. ஓகே, let 10.6 figure 10.6 let CE represents the tangent plane drawn from the point C to this sphere. So அவங்க சின்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சி அதை சிஇ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்வியஸ்லி ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு வி டவ். அப்போ ஏல இருந்து இ வரைக்கும் இருந்த டிஸ்டன்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க, ஏல இருந்து இ வரைக்கும் இருந்த டிஸ்டன்ஸும் பில இருந்து சி வரைக்கும் இருந்த டிஸ்டன்ஸும் ஒண்ணுதான், வி டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கான டிஸ்டன்ஸ் வி டவ். ஓகேவா? சரி, ஏஇபிசி ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. எம்என் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்காது, ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஏன்றது ஏன்ற பாயிண்ட்ல ஒரு இன்சிடென்ட் லைட் வருது. இதுக்கு பேர் என்னதுன்னா இன்சிடென்ட் வேவ். ஓகே, ஒரு இன்சிடென்ட் வேவ் இந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது, ஏன்ற பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பின்ற பாயிண்ட்ல வருது. ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி ஃபைன், இன்னொரு லைட் வருது வேவ், அது சின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அதனுடைய ரிஃப்ளெக்டட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ அப்படின்ற லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்.
ஓகே, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் உடைய ஆங்கிள் ஆர்னு கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் உடைய ஆங்கிள் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வி நியூ அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்பியர் வரைகிறேன், அதுக்கு டேஞ்சன்ட் லைன் வரையும், அந்த டேஞ்சன்ட் லைன் இதை டச் பண்ணுது. ஓகே, வேற என்ன சொல்லணும்? தட்ஸ் இட். I think someone is in live. If we now consider the triangles EAC and BAC, we will find that they are congruent and therefore the angles I and R would be equal. ஸோ ரெண்டு ஆங்கிள் என்னதுன்னா கான்க்ரியன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆங்கிளும் இங்க இருக்கக்கூடிய ஆங்கிளும், சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் எதுக்கு ஈக்குவல்? ஐயும் ஆரும் ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவல். ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். This is the law of reflection. இது law of reflection படி நம்ம சொல்றது. Once we have the law of reflection and refraction, the behavior of prisms, lenses and mirrors can be understood. So lenses எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது, பிரிசம்ஸ்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுது, மிரர்ஸ்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். எப்போனா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதை படிச்சுட்டா, இதை புரிஞ்சுக்கிட்டா. These phenomena were discussed in detail in chapter 9 on the basis of rectilinear propagation of light. ஸோ லைட்டுடைய ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் அப்படின்ற டாபிக் உள்ளார இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்லாம் என்ன அப்படின்னு. ஹியர் வி ஜஸ்ட் டிஸ்கிரைப் த பிஹேவியர் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் ஆஸ் தே அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போதோ ரிஃப்ராக்ஷன் ஆகும்போதோ, ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது, பிஹேவியர் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட், இதை மட்டும் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். In figure 10.7a, we consider a plane wave passing through a thin prism. ஓகே, ஒரு thin prism இருக்கு, அந்த prism வழியா ஒரு வேவ் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Clearly, since the speed of light waves is less in glass, ஓகே, கிளாஸ்க்குள்ளார, கிளாஸ்ன்றது டென்சர் மீடியம், அதுக்குள்ளார லைட் போகும்போது கண்டிப்பா ஸ்பீட் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும் இல்லையா? The lower portion of the incoming wave front, which travels through the greatest thickness of glass, will get delayed, resulting in a tilt in the emerging wave front, as shown in the figure. So 10.7b ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கீழே பார்க்கலாம் ஸ்க்ரோல் பண்ணா. என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் வழியா ஒரு லைட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலிடுக்குள்ளார அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகி இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரும். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரெயிட் தான், இங்கேயும் ஸ்ட்ரெயிட் தான், இங்கேயும் ஸ்ட்ரெயிட் தான். ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கக்கூடாது. இங்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்க இருக்கும், ஆனா ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் நகர்ந்திருக்கு, வளைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த டென்சர் மீடியம் கிளாஸ். ஓகேவா? இதுல ஸ்பீட் என்ன ஆகும், ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா? அதனால வளையுது. We consider a plane wave incident on a thin convex lens. So ஒரு convex lensல plane wave வந்து மோதுதுன்னு வச்சுக்கோங்க. Incident on a thin convex lens. The central part of the incident plane wave traverses the thickest portion of the lens. அந்த இன்சிடென்ட் பிளேன் உடைய சென்ட்ரல் பார்ட் எங்க போகும்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய திக்கஸ்ட் போர்ஷன்ல போகும்னு சொல்றாங்க. இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு பிளேன் வேவ்ஸ் வருதுன்னா அதுல சென்ட்ரல் பார்ட் எங்க திக்கா இருக்கோ அது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய திக்கஸ்ட் பார்ட்ல டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Central part of the incident plane wave traverses the thickest portion of the lens and is delayed the most. ஸோ அப்போ சென்ட்ரல் பார்ட் கண்டிப்பா ஆகும்னா ரொம்ப டிலே ஆகும் வெளியில வரதுக்கு. மற்ற தின் பார்ட்ல வர்ற லைட்டை விட இது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா ஸ்பீடு. The emerging wave front has a depression at the center. வெளியில வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா வரும், இது கொஞ்சம் ஸ்லோவா வரும், ஆனா எல்லாம் ஒரே பாயிண்ட்ல என்ன ஆயிடும், மீட் ஆயிடும். ஓகே, the wave front becomes sorry the emerging wave front has a depression. The emerging wave front has a depression at the center and therefore the wave front becomes spherical
and converges to the point. ஒரு பாயிண்ட்ல அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்பெரிக்கலா மாற ஆரம்பிச்சு கன்வர்ஜ் ஆகுது. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்லோவா வரும், இது வேகமா வரும். ஓகேவா? ஆனா இது எல்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது, மீட் ஆகுது. இதுதான் நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆமாவா? ஃபோக்கஸ் ஆகுதுல ஒரு பாயிண்ட்ல. சரி. சோ பாருங்க, the emerging wavefront has a depression at the center and therefore the wavefront becomes spherical and converges to the point. Converge na ஒண்ணா மீட் பண்றது. Converges to the point F, which is known as focus. இந்த பாயிண்ட் என்ன சொல்றோம்னா ஃபோக்கஸ்னு சொல்றோம் convex lensல. In figure 10.7 C இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது B. 10.7 B பார்க்கிறோம். இது 10.7 A prismல பார்த்தோம். இப்போ 10.7 C பார்க்கிறோம். A plane wave is incident on a concave mirror. So ஒரு concave mirror எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமும் இருக்கிற கான்கேவா எடுத்துக்கலாம் அல்லது கான்கேவ் மிரர் ஒன்னே ஒன்னு எடுத்துக்கலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆன் ரிஃப்ளெக்ஷன், ஸோ இதுல ஒரு பக்கம் என்ன ஆகலன்னா ரிஃப்ராக்ட் ஆகவே இல்லை, ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நம்ம லென்ஸா எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் ஓகே, இந்த பக்கம் என்ன பண்ணியாச்சு, கோட் பண்ணியாச்சு, ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. அப்போ லைட்டு எங்க வேணா வந்து படலாம், ஆனா அது எல்லாமே கண்டிப்பா என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும் இல்லையா? ஃபைன். A plane wave front is incident on a concave mirror. On reflection, we have a spherical wave converging to the focal point. So spherical waves இது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்லயும் மீட் பண்ணும்போது spherical waves அது எல்லாமே என்ன பண்ணணும், converging to a focal point F என்ற ஒரு focal point வந்து மீட் பண்ணும். In a similar manner, we can understand refraction and reflection by concave lens and convex lens. அப்ப கான்கேவ் லென்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, கான்வெக்ஸ் மிரர் எப்படி ஆக்ட் ஆகுது, கான்கேவ் மிரர் எப்படி ஆக்ட் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்மளால இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனை வச்சு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே. From the above discussion, it follows that the total time taken from a point on the object to the corresponding point on the image is the same measured along any ray. எந்த ஒரு ரே எடுத்துக்கிட்டாலும் அந்த ரேவ்ல எதிர் இடத்துக்கும் உள்ள வேல்யூ சேம்னு சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, ஆப்ஜெக்ட் அதனுடைய இமேஜ். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்திருப்பீங்களா? லைட்டை பாஸ் பண்ணி மெர்க்குரி வேப்பர் லேம்ப் பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேடோ விழும், அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட் எங்க இருக்கு, அதை எவ்வளவு தூரம் முன்னாடி பின்னாடி நகர்த்தணும், இந்த மாதிரிலாம் 10th எக்ஸ்பெரிமெண்ட் வரும். சரி. From the above discussion, it follows that the total time taken from a point on the object, ஒரு ஆப்ஜெக்டுடைய பாயிண்ட்ல இருந்து to the corresponding point on the image, அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதனுடைய இமேஜ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில டைம் டேக்கன் எவ்வளோ ஆகும் அப்படின்னா சேம் மெஷர்டு அலாங் எனி ரே. எந்த ரே எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டைம் என்ன ஆகுதுன்னா சேமா தான் இருக்கு. அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு டைம் சேமா தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. For example, when a convex lens focuses light to form a real image, although the ray going through the center traverses a shorter path. நம்மளுக்கு தெரியும் சென்டர்ல பாஸ் பண்ணக்கூடிய ரேஸ் கண்டிப்பா ஆகும் ஷார்ட்டர் பாத்ல பாஸ் ஆகும், ஸோ ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்லோயர் ஸ்பீட் இன் கிளாஸ்ல ஸ்பீடு கம்மியானதுனால the time taken is the same as rays traveling near the edge of the lens. சென்டர்ல ஸ்பீடு கம்மியாகுது, பட் கார்னர்ல ஸ்பீடு அதிகமாகும். அங்க டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அதே மாதிரி ஸ்பீடும் அதிகமாகுது. சரியா? சென்டர்ல லென்ஸுடைய திக்னஸ் அதிகமாகிறதுனால ஸ்பீடும் கம்மியாகுது. ஸோ இது வந்து சேர்றதுக்கும் இதெல்லாம் ஸ்பீடு அதிகமானதுனால அது வந்து சேர்றதுக்கும் ஒரே டைம் தான் ஆகுது. எல்லாமே ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. But because of the slower speed in glass, the time taken is the same as for rays traveling near the edges. Edgesல டிராவல் பண்றது கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுது, ஓகேவா? சென்டர்ல டிராவல் பண்ணுது ஸ்லோவா டிராவல் பண்ணுது, ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணணும்? இது ஸ்பீடா டிராவல் பண்ணாலும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்பீடு அதிகமானாலும் அது இவ்வளோ நேரம் ஆகும் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணதுக்கு.
அதே டைம்ல இது ஸ்லோவாவே வந்தாலும் அதே பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். இப்படிதான் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நான் சொன்னது புரியலன்னா திரும்ப திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்கிப் முன்னாடி போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பேக்வர்ட் பண்ணி திரும்ப பாருங்க. புரியும் கண்டிப்பா. ஓகே, எக்ஸாம்பிள் 10.1 ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. coherent and incoherent coherent and incoherent addition of waves. ஓகே, ஸோ ஒரு ஸ்லிட் இருந்துச்சுன்னா அல்லது 2 ஸ்லிட் இருந்துச்சுன்னா இங்க S1 S2 2 ஸ்லிட் இருக்கு. 2 ஸ்லிட் வச்சு வேவ்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுது, அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி டாபிக்லாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடியது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இங்க கிராஸ்டு லைன் ஐ மீன் டாட்டட் லைன்ஸ் இருக்கா, சாலிட் லைன்ஸ் இருக்கா, எது எதை மீட் பண்ணுது, இதை பொறுத்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல போறோம். இது ஏ, இது என், இது என், இது ஏ. சரி, ஏ எல்லாமே என்ன ஆகுதுன்னா சாலிட் லைன்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ற மாதிரி இருக்கு. என் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா டேஷ்டு லைனும் சாலிட் லைனும் மீட் பண்றதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க. என்னன்னா என்ன, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா என்ன, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்ற பாயிண்ட்ல ஏற்படுது. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட என்னன்ற பாயிண்ட்ல ஏற்படல. என்னன்றதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா நோடல்னு சொல்றாங்க. நோடல் மீன்ஸ் அங்க எந்த ஒரு லைட்டும் இருக்காது. ஆன்டி நோடல் அப்படின்றதுல லைட் இருக்கும், இல்லை லைன்ஸ் இருக்கும். ஃபைன், இதை இன்னும் தெளிவா இந்த பாயிண்ட்ஸ் படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? In this section we will discuss the interference pattern. So coherent incoherentல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்டர்ஃபரன்ஸ் உடைய பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் பார்ப்போம் ஃபியூச்சர் ஐ மீன் அடுத்த டாபிக்ல. பட் இப்போ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பார்க்குறோம். ப்ரொடியூஸ்டு பை த சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். ஸோ 2 வேவ்ஸ் ஒரு சூப்பர் பொசிஷன்ல வச்சுட்டு அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் உடைய இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். யூ மே ரீகால் தட் வி ஹேட் டிஸ்கஸ்டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இன் சாப்டர் 14 ஆஃப் யுவர் கிளாஸ் 11. ஸோ ஏற்கனவே கிளாஸ் 11ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 11th 14th சாப்டர்ல உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். Indeed, the entire field of interference is based on the superposition principle, according to which at a particular point in the medium, the resultant displacement produced by a number of waves is the vector sum of the displacement produced by each of the waves. So, ஏதாவது புரிஞ்சுச்சா சொல்லுங்க. A particular point in the medium, ஒரு மீடியத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ கிளாஸ் மீடியம், டென்சர் மீடியம், ரேரர் மீடியம், ஏதோ ஒரு மீடியம் எடுத்துக்கிறேன். அந்த மீடியத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. The resultant displacement produced by a number of waves in the is there. So நிறைய வேவ்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த வேவ்ஸால எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் நம்பர் ஆஃப் வேவ்ஸால ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் பை ஈச் ஆஃப் த வேவ். ஒரு வேவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய வெக்டர் சம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? வெக்டர்ல சம் பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. கன்சிடர் டூ நீடில்ஸ் S1 and S2 மூவிங் பீரியாடிக்கலி அப் அண்ட் டவுன். ஸோ அந்த நீடில்ஸ் என்ன ஆகுதுன்னா மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுது. ஒரு வாட்டர் இருக்கு, வாட்டர்ல 2 லீஃப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நடுவில் கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அந்த லீவ்ஸ் வேவ்ஸ் அலன் ஆகும், மேலேயும் கீழே மூவ் ஆகல. இந்த மாதிரி 2 நீடில்ஸ் இருக்கு, நீடில்ஸ் அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இன் அன் ஐடென்டிக்கல் ஃபேஷன் இன் எ ட்ரஃப் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல 2 நீடில் ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஓகேவா? நான் சொல்றது புரியும் நான் நம்புறேன். தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில 2 நீடில் இருக்கு. 2 நீடிலையும் ஸ்லோவா வச்சிங்கன்னா அதனுடைய ஹெட் பின் இருக்கும்ல மேலே ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்ல, அது மேலே மிதக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு 2 பின்ன அதனுடைய டிப்பு உள்ளார இருக்கும், தண்ணிக்குள்ளார இருக்கும். டிப்பு அந்த கொண்டை மட்டும் மேலே இருக்கும். சரியா? வாட்டருடைய சர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்லோவா வச்சு அந்த பின்னை இப்போ வாட்டரை லைட்டா ஆசிலேட் பண்ணா வேவ்ஸால அது 2மே ஒன்னா மேலே போகணும், ஒன்னா வெளியில வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல 2 பின்னும் இருக்குன்னு அர்த்தம். ஒரே வேவ் ஃப்ரண்ட்ல 2 இருந்துச்சுன்னா தான் அது வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, தே ப்ரொடியூஸ் 2 வாட்டர் வேவ்ஸ். ஓகே, இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும்போது ஆப்ஜெக்ட் மேலே கீழே போயிட்டு வரும்போது வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் the phase difference between the displacements produced by each of the waves does not change with time. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த 2 பின்னும் S1 S2 அப்படின்ற 2 நீடிலும்
ரெண்டு நீடிலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லாம ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்க. டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ ரெண்டுத்துடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி மாறிடும், டைமை பொறுத்து அது மாறாதுன்னு சொல்றாங்க. when this happens the two sources are said to be coherent. எப்போ ரெண்டு வேவ்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம ஒரே மாதிரி சிங்க் ஆகுதோ, சிங்க்ரோனைஸ் ஆகுதோ, அப்போ நம்ம அதை என்ன சொல்லணும், அந்த ரெண்டு சோர்ஸையும் அந்த ரெண்டு நீடில்ஸையும் நம்ம என்ன சொல்லணும்னா கோஹிரண்ட் அப்படின்னு சொல்லலாம். Figure 10.8b shows the position of crust, solid circles and trough, dashed circles at a given instant of time. So மேல இப்படி ஏறுது இல்லையா, இப்படி வேவ்ஸ் மேல ஏறும்ல, அதை நம்ம என்ன பண்றோம்னா சாலிட் சர்க்கிள்ஸ்ல வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் கீழே இறங்கும் இல்லையா, இதை என்ன பண்றாங்கன்னா டேஷ்டு சர்க்கிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட் சர்க்கிள்ஸ் கிரஸ்ட், டேஷ்டு சர்க்கிள்ஸ்ல என்னது ட்ரஃப்னு சொல்றாங்க. ட்ரஃப்ஸ். ஓகேவா? கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் மூலமா நம்மளுக்கு இங்க ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. At a given instant of time, consider a point P for which S1P is equal to S2P. So S1P என்ற பாயிண்ட்ல ரெண்டுத்துடைய வெக்டர் சம்மும் ஈக்குவலா இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி நான் S1P is equal to S2P அப்படின்னு சொல்லுவேன். Since the distances S1P and S2P are equal, waves from S1 and S2 will take the same time to travel to the point P, and the waves that emanate from S1, S2 in phase all also arrive at the point P in the phase. So P னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த பாயிண்ட் இந்த டயக்ராம்ல இல்லையா? சரி, ஃபைன். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏலேயே பாருங்க, P என்ற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை இந்த S1 நீடில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ்ஸும் வந்து டச் பண்ணுது, அதே சமயம் S2ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ்ஸும் வந்து டச் பண்ணும். இது ரெண்டுமே ஒரே நேரத்துல வந்து மீட் பண்ணுது இந்த P என்ற பாயிண்ட்டை. இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அப்படி ஒரே நேரத்துல மீட் பண்ணுச்சுன்னா, ஓகே, since the distances S1P and S2P are equal, waveforms from S1 and S2 will take the same time to travel to the point P. P என்ற பாயிண்ட்டுக்கு S1ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ், S2ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் ரெண்டுமே சேம் டைம் டு டிராவல், ஒரே நேரத்தை தான் எடுத்துக்கும் டிராவல் பண்ணி P என்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு. அண்ட் வேவ்ஸ் தட் எமனேட் ஃப்ரம் S1 and S2, S1ல இருந்து எமனேட் ஆகக்கூடிய, அதாவது வெளிவரக்கூடிய வேவ்ஸும் S2ல இருந்து வெளிவரக்கூடிய வேவ்ஸும் phase will also arrive at the point P in phase. ஸோ அதே ஃபேஸ்ல P என்ற பாயிண்ட்ல அந்த வேவ்ஸ் கண்டிப்பா ஆகணும், அரைவ் ஆகும், வந்து சேரும்னு சொல்றாங்க. Thus, if the displacement produced by the source S1 at the point P is given by, so P அப்படின்ற பாயிண்ட்டுக்கு S1ல இருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா y1 is equal to a cos omega t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? a cos omega t. Then the displacement produced by the source S2 at the point P will also be given by y2 is equal to a cos omega t. So இதுவும் a cos omega t தான், இதுவும் a cos omega t தான். Thus the resultant of displacement at P would be given by y total y is equal to displacement மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா y1 plus y2 vector sum. So 2a cos theta, sorry 2a cos omega t அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Since the intensity is proportional to the square of the amplitude, intensity அதிகமா இருந்துச்சுன்னா intensity is directly proportional to the square of the amplitude. Amplitude ஸ்கொயரும் என்ன ஆகும்னா அதிகமாகும், ரெண்டும் directly proportional. The resultant intensity will be given by, resultant intensity எப்படி எழுதலாம் அப்படின்னா I is equal to 4I0 அப்படின்னு எழுதலாம், where I0 represents the intensity produced by each one of the individual sources. Okay, individual sourcesல இருக்கக்கூடிய intensity I0 ன்னு சொல்றாங்க. I0 is the I0 is proportional to a square. இதுதான் சொன்னாங்க, intensity is proportional to square of the amplitude, right? Square of the amplitude. In fact, at any point on the perpendicular bisector of S1, S2, S1, S2 அப்படின்ற ரெண்டு சோர்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன், P என்ற பாயிண்ட்டை இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் பைசெக்ட் பண்ணாலும், ஓகேவா, அதாவது பைசெக்டார் அப்படின்றது இந்த P பாயிண்ட் வரைக்கும் பைசெக்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துல இருந்து பைசெக்ட் பண்ணாலும், இங்க இருந்து பைசெக்ட் பண்ணாலும், இங்க இருந்து பைசெக்ட் பண்ணாலும், எந்த பாயிண்ட்ல இருந்து, இது S1, இது S2, இது P என்ற பாயிண்ட். P என்ற பாயிண்ட்டை S1, S2க்கு நடுவுல நான் எந்த பாயிண்ட்ல
எடுத்துக்கிட்டு பைசெக்ட் பண்ணாலும், பைசெக்ட்னா 2ஆ பிரிக்கிறது. ஓகேவா? பைசெக்டார் 2 செக்ஷனா பிரிக்கிறது. ஓகே. In fact, any point on the perpendicular bisector of S1, S2, the intensity will be எந்த பாயிண்ட்ல நான் பைசெக்ட் பண்ணாலும் எனக்கு இன்டென்சிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 4I0 இருக்கும்னு சொல்றாங்க. The two sources are said to interfere constructively. ஸோ அந்த 2 சோர்சஸும் என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஹிரண்ட்னு சொல்லல, அதே மாதிரி இன்டர்ஃபியர் கன்ஸ்ட்ரக்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகுது. And we have what is referred to as constructive interference. So constructive interference என்னன்னு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. we next consider a point q. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா pன்ற பாயிண்ட் விட்டுட்டு qன்ற பாயிண்ட கன்சிடர் பண்றாங்க. ஓகே. S2q minus S1q is equal to 2 lambda. S2q minus S1q is equal to 2 lambda. The wave emanating from S1 will arrive exactly 2 cycles earlier than the waves from S2. இந்த 2 lambdaன்றதுக்கு என்ன அர்த்தம்னா லாமிடான்றது வேவ் லென்த் உங்களுக்கு தெரியும், ஒரு கிரஸ்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்தது இல்லையா? இப்போ இதுதான் ஆரிஜின், சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க 0. இங்க இருந்து இது வரைக்கும் சரி. இது கிரஸ்ட், இது ட்ரஃப். CRESTS TROUGH எல்லாத்தையும் எழுதணும்னு நினைக்கிறீங்களா என்ன? சரி, இது கிரஸ்ட், இது ட்ரஃப். ஸோ இது ஒரு ஹாஃப் சைக்கிள், இது ஒரு ஹாஃப் சைக்கிள். அப்ப இப்படி பண்ணா இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இல்லையா? ஸோ நம்ம வேவ் லென்த்துக்கான டெஃபினேஷனே என்னதான் சொல்லுவோம்னா, 2 கிரஸ்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் 2 கிரஸ்ட், 2 கிரஸ்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அப்படின்னா 2 ட்ரஃப்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? வேவ் லென்த்னு சொல்லுவோம் இல்லையா? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல இந்த ஆசிலேஷன்ஸ் எவ்வளவு தூரம் நடக்குதோ அதை நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட் என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 கிரஸ்ட் ஆர் எனி 2 ட்ரஃப், அட்ஜசன்ட் கிரஸ்ட், அட்ஜசன்ட் ட்ரஃப், அடுத்தடுத்த 2 கிரஸ்டுக்கு நடுவில் 2 ட்ரஃப்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வேவ் லென்த்னு சொல்லுவோம். இந்த வேவ் லென்த் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 1 கம்ப்ளீட் சைக்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 1 கம்ப்ளீட் சைக்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, ஓகே. The waves emanating from S1 will arrive exactly 2 cycles earlier than the wave from S2. S2ல இருந்து வரக்கூடிய waves வந்து படுறதை விட, அந்த Qன்ற பாயிண்ட் டச் பண்றதை விட ஒரு 2 சைக்கிள் முன்னாடியே S1 உடைய வேவ்ஸ், S1 சோர்ஸ்ல இருந்து நீடில்ல இருந்து கிடைக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து சீக்கிரமா கான்டாக்ட் ஆகுது. and will again be in a phase 10.9a. Thus, if the displacement produced by S1 is given by, இப்போ displacement எவ்வளவு தூரம் இருக்கு S1ல இருந்துன்னா y1 is equal to a cos omega t. Then displacement produced by S2 will be given by y2 equal to a cos omega t ன்னு சொல்ல முடியாது. Pன்ற பாயிண்ட் எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா S1 S2 ரெண்டு பாயிண்ட்ல இருந்தும் ஒரே நேரத்துல ஒரே டைம் டேக்கன்ல ஒரே நேரத்துல வந்து என்னாச்சு மீட் பண்ணுச்சு. அதனால y1 y2 ரெண்டுமே a cos omega t ன்னு எடுத்துட்டோம். ஆனா இப்ப Qன்ற பாயிண்ட்ல டச் பண்ணும்போது S1ல இருந்து வரக்கூடிய S1ல இருந்து எமனேட் ஆகக்கூடிய வேவ்ஸ் 2 சைக்கிள் முன்னாடியே வந்து சேர்ந்துருது. S2வை விட S1 கொஞ்சம் ஸ்பீடா வருது. அப்ப S2க்கு என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க. Then the displacement produced by S2 will given by y2 is equal to a cos omega t minus 4 pi, which is equal to a cos omega t. So a cos omega t minus 4 pi கொடுத்திருக்காங்க. ஒரு சைக்கிளுக்கு 2 pi, so 2 சைக்கிளுக்கு 4 pi அப்படின்னு எழுதிருக்காங்க. அது புரியுதா? 2 சைக்கிளுக்கு 4 pi. அது அவ்வளவு தூரம் கம்மியா இருக்கும் இல்லையா y2ல, அதனாலதான் ஒமேகா t ல இருந்து 4 pi நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். சைக்கிள் இஸ் 2 pi. ஒரு சைக்கிள் என்பது 2 பைக்கு ஈக்குவல். பைனா 180 டிகிரி, அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, அப்ப 2 பைனா எவ்வளோ? 360 டிகிரி. 360 டிகிரி தானே ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, ஸோ இங்க 2 சைக்கிள்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. வேவ் லென்த் 2 அப்படின்ற அளவுக்கு 2 பை கம்மியா இருக்கு, சரி 2 சைக்கிள்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சைக்கிள்ன்றது 2 பைக்கு ஈக்குவல்னா 2 சைக்கிள்ஸ்னா நம்ம என்ன சொல்லணும்? 4 பைன்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு S2ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ்க்கு, அதனால அதை நம்ம மைனஸ் பண்றோம். ஒமேகா t ல இருந்து 4 பையை மைனஸ் பண்றோம். பட் ஒமேகா t மைனஸ் 4 பையோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒமேகா tக்கு தான் ஈக்குவல். சரி,
ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் 360 into 2 720 அந்த மாதிரி எழுதி கூட எழுதலாம் எப்படியோ சரி cos 180 minus theta என்ன சொல்லுவோம் cos 360 minus theta என்ன சொல்லுவோம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இதை சொல்லலாம் trigonometryல நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கணும் கண்டிப்பா sin pi minus theta pi plus theta sin 2 pi minus theta 2 pi plus theta இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்க இதை ஈஸியா சொல்லிடலாம் 4 pi omega t minus 4 pi ஓட வேல்யூ 4 pi omega t க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டேன் ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டா சார் நோப்பா இனிமேட் தான் போகணும் சரி வேர் வி ஹாவ் யூஸ்டு த ஃபேக்ட் தட் தஸ்வின் ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க எங்கேயாவது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க சரியா where we have used the fact that a path difference 2 lambda corresponds to a phase difference 4 pi. So 2 lambda அப்படின்ற அளவுக்கு path difference இருக்குன்னா அது corresponding phase differenceல எவ்வளவு தூரம் இருக்குன்னா 4 pi க்கு இருக்கும். The two displacements are once again in phase and the intensity once again in phase. Okay, ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபேஸ்ல மறுபடியும் நடக்குது and the intensity will again be 4 I naught giving rise to constructive interference. ஸோ திரும்ப இன்டென்சிட்டி என்ன ஆகுனா 4I0 இருக்கும் அது எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் உருவாக்கும் இது வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பத்தி பார்க்கவே இல்லை இவ்வளவு நேரமும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம் ஞாபகம் இருக்கட்டும் சரி In the above analysis, we have assumed that the distances S1Q and S2Q are much greater than D, which represents the distance between S1 and S2. So, ரெண்டு needle source உடைய distance S1 S2 இது ரெண்டுத்துக்கும் உள்ள distance அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னா D ன்னு தான் சொல்றாங்க இதை விட இந்த Qன்ற பாயிண்ட்டுக்கு இது வந்து சேர்ந்துச்சு இல்லையா அப்படி சேரும்போது Qன்ற பாயிண்ட்டுக்கு வந்து சேரும்போது S1 என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைக்கிள் முன்னாடியே வந்து சேர்ந்துருது S2 ரெண்டு சைக்கிள் கம்மியா தான் வருது ஸோ இது 2 லாமிடா அப்படின்ற அளவுக்கு கம்மியா இருக்கு இது 2 லாமிடா அதிகமா இருக்கு இது ஒமேகா டி அப்படின்னு சொன்னா WT இல்ல ஒமேகா டின்னு சொன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒமேகா டி மைனஸ் 4 பை அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா சரி சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாயிண்ட் பிரச்சனை okay in the above analysis we have assumed that distance S1Q and S2Q are much greater S1 ல இருந்து Q க்கோ S2 ல இருந்து Q க்கோ distance எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் than D D விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க D ன்றது என்னன்னா S1 S2 க்கு நடுவுல இருக்கிற distance which represents distance between S1 and S2 so that although S1Q and S2Q are not equal S1Q S2Q ஈக்குவலா இல்லனாலும் the amplitude of the displacement produced by each wave is very nearly the same so இது ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிடியூட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு அப்படி சேமா இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன கிடைக்குது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குது கரெக்டா ஓகே we next consider a point R for which so first P ன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணோம் அதுக்கு அப்புறம் Q ன்ற பாயிண்ட கன்சிடர் பண்ணோம் இப்போ R ன்ற பாயிண்ட கன்சிடர் பண்றோம் இத வச்சு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் S2R minus S1R is equal to minus 2.5 lambda okay the wave emanating from S1 will arrive exactly 2.5 cycles later than the waves from S2 இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் R ன்ற ஒரு பாயிண்ட் அந்த R ன்ற பாயிண்ட்ல இருந்து சாரி R ன்ற பாயிண்ட் நான் இங்க வரையறேன் இங்க பாருங்க இந்த இடத்துல R ன்ற ஒரு பாயிண்ட் வரையறேன் அப்ப S2 என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப சீக்கிரமா வந்துடுது S1 ல இருந்து வந்து சேர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது 2.5 சைக்கிள்ஸ் அதிகமா தேவைப்படுது 724 பையோட வேல்யூ 720 பிளஸ் 180 900 கரெக்டா 900 ஓகே சோ இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு ஃபேஸ்ல I'll read that. The wave emanating from S1 will arrive exactly 2.5 cycles later than the waves from S2, 10.10b. Thus, if the displacement produced by S1 is given by S1 உடைய displacement எவ்வளவுனா y1 equal to a cos omega t, then the displacement produced by S2 will be given by S1 க்கு a cos omega t ன்னு எழுதுறோம் இதை விட இது 2.5 மடங்கு அதிகமா இருக்கு
ரொம்ப சீக்கிரமாவே போய் சேர்ந்துருது. அப்போ a cos omega t plus 5 pi அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? 2 சைக்கிள்ன்றதுனால 2 பை எழுதணும். 2 சைக்கிள்ன்றதுனால 5 பை. 3 சைக்கிளா இருந்தா 6 பைன்னு எழுதியிருக்கோம். சரி. ஸோ இது a cos omega t plus 5 pi which is equal to இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா minus a cos omega t க்கு ஈக்குவல். ஓகேவா? சரி. அதனால தான் நம்ம வேல்யூ மைனஸ்ல எழுதுறோம். where we have used the fact that a path difference of 2.5 lambda corresponds to a phase difference of 5 pi. 5 pi அப்படின்ற phase difference ஆல தான் அங்க path difference எவ்வளவு தூரம் இருக்குன்னா 2.5 lambda இருக்கு. ஓகேவா? S1 ல இருந்து வரக்கூடிய வேவ்க்கும் S2 ல இருந்து வரக்கூடிய வேவ்க்கும் pathல difference இருக்கு. அந்த difference எவ்வளவு இருக்குன்னா 2.5 lambda இருக்கு. இது ஏன் இருக்குன்னு கேட்டா phase differenceல 5 pi difference இருக்கு. அதனால path differenceல 2.5 lambda இருக்கு. The two displacements are now out of phase and the two displacements will cancel out to give zero intensity. So, என்ன சொல்றான்னு பாருங்க, two displacements are now out of phase. ரெண்டு displacementum அந்த phaseக்கு outsideல இருக்கு. அந்த two displacement will cancel out to give zero intensity. அந்த ரெண்டு displacementum ஒண்ணுக்கு ஒண்ணு cancel பண்ணிச்சுன்னா எனக்கு zero intensity இருக்குன்னு சொல்றாங்க. This is referred to as a destructive interference. இந்த மாதிரி intensity எப்பலாம் ஜீரோவா இருக்கோ அதை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லணும். இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு ஆக்கமா வராது, அழிவு ஆக்கக்கூறுகள் அழிவு கூறுகளா? இன்டர்ஃபரன்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஆக்கக்கூறு அழிவு கூறு, அழிகை கூறு இல்ல அழிவு கூறு. Okay, to summarize, if we have two coherent sources S1 and S2 vibrating in phase, so coherent sources என்னது சேம் டைம்ல சேம் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணக்கூடிய அல்லது ஒரு பாயிண்ட்ல ஒரே பாயிண்ட்ல ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ரெண்டு சோர்ஸ் இருக்கு S1 S2. Then for an arbitrary point P, whenever the path difference S1P is approximately S1P approximately S2P which is equal to n lambda. S1P யும் சரி S2P யும் சரி இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்னா approximately n lambda க்கு ஈக்குவல். ஓகே, டிஃபரன்ஸ் மைனஸ் தான் இது, அப்ராக்சிமேட்டா அப்படின்னு அர்த்தம். We will have constructive interference and the resultant intensity will be 4 I0. Okay, the sign between S1P and S2P represents the difference between S1P and S2P. S1P க்கும் S2P க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த சிம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம மைனஸ்னே கொடுக்கலாம் டிஃபரன்ஸ்னா. Okay, on the other hand, if the point P is such that the path difference, P ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா path difference. So S1P approximately minus to S2P which is equal to n plus 1/2 into lambda. இங்க n lambdaன்னு கொடுத்திருந்தாங்க. இங்க இது வந்து path difference. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற path difference. P whenever the path difference. Okay. On the other hand, if the point P is such that the path difference S1P S2P உடைய வேல்யூ n plus 1/2 lambdaவா இருந்துச்சுன்னா half, அதாவது n 1 2 3ன்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 1.5 2.5 3.5ன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்குன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. We will have a destructive interference and resultant intensity will be 0. So intensity என்ன ஆயிடும்னா waves உடைய intensity 0 ஆயிடும்னு சொல்றாங்க. அப்போ எப்பெல்லாம் ரெண்டு சோர்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய டிஃபரன்ஸ் வேல்யூ n லாமிடாவா இருக்கோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும். எப்பெல்லாம் n plus 1/2 லாமிடாவா இருக்கோ, n plus half லாமிடாவா இருக்கோ அதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Let the phase difference between two displacements be. So ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற phase difference நம்ம என்ன எடுத்துக்கலாம்? phi ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுக்கு பேர் என்னதுன்னா PHI, phi. Thus, if the displacement produced by S1 is given by Y1 is equal to A cos omega t, then the displacement produced by S2 would be Y2 is equal to A cos omega t plus the difference phi A. Okay. And the resultant displacement will be given by Y1 plus Y2 A into cos omega t plus cos omega t plus phi 2A cos phi by 2 cos omega t plus phi by 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் தான், ஜஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. We know that cos A plus cos B equal to 2 cos A plus B by 2 into cos of A minus B by 2. So இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இதை இங்க அப்ளை பண்ணலாம். cos omega t plus cos omega t plus phi அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம 2A cos 5 by 2 இல்லையா? செகண்ட் டேர்ம் என்னது? ஆமா,
5/2 cos omega t plus 5/2 அப்படின்னு எழுதுறோம். Okay. The amplitude of the resultant displacement is 2a cos 5/2 and therefore the intensity at that plane will be, so amplitude value 2a cos 5/2 க்கு ஈக்குவலா இருக்கு. முன்னாடி 2a cos omega t க்கு ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ 2a cos 5/2 க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா I is equal to 4I0 into cos square 5/2 க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. If phi is equal to 0, suppose phi உடைய வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா plus or minus 2 pi comma plus or minus 4 pi. Okay, 0வா இருக்கலாம், plus or minus 2 pi இருக்கலாம், அல்லது plus or minus 4 pi இருக்கலாம், which corresponding to the condition given by equation 10.9, we will have a constructive interference leading to maximum intensity. Okay, constructive interference கிடைக்கும், intensity maximum இருக்கும். எப்போனா phi உடைய வேல்யூ, phi ன்றது என்னன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டிஃபரன்ஸ் இல்லையா? இங்க கத்துருக்காங்க, difference between two displacements. ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், அதுதான் நம்ம ஃபைன்னு சொல்றோம். அந்த ஃபையோடைய வேல்யூ 0வாவோ 2π 4π இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் ஃபை இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பை, பிளஸ் ஆர் மைனஸ் 3π 5π இந்த மாதிரி ஆட் நம்பர்ல இருக்கு, which corresponds to conditions given by equation 10.10, we will have a destructive interference leading to zero intensity. இங்க மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்துச்சு. ஈவன்ல 5 வேல்யூ இருக்கும்போது, ஸோ ஆட்ல 5 வேல்யூ இருக்கும்போது ஃபையோட வேல்யூ ஆட் நம்பர்ல பை கூட மல்டிபிள் இருக்கும்போது அதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. 5ன்றது பாத் டிஃபரன்ஸ். ஓகே, just a minute. Okay. Interference of light waves and Young's experiment. இது நம்ம கிளாஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். What's the time now? 39 minutes. Okay, I think 40 minutes. Okay தான். Now if the two sources are coherent, ரெண்டு sources coherent-ஆ இருக்கு, that is if the two needles are going up and down regularly, ரெண்டு needles-உம் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி என்ன ஆகுது, மேலையும் கீழையும் போயிட்டு வருது. Okay, then the phase difference phi at any point will not change with time and we will have a stable interference pattern. So phi ன்றது phase difference, அது எந்த ஒரு பாயிண்ட்ல நான் கண்டுபிடிச்சாலும் phase difference இல்லவே இல்லை. Okay, any point phase difference at any point will not change. phase difference என்ன ஆகலனா எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு with டைம் பொறுத்து. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா then we will have a, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு stable interference pattern கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. That is the positions of maxima and minima will not change with time. அப்ப positions of maximaவோ position of minimawோ என்ன ஆகாதுன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க. However, if two needles do not maintain a constant phase difference, okay, ரெண்டு needleம் phase differenceல கான்ஸ்டன்டா இல்லனா, then the interference pattern will also change with time. So interference pattern ஆகும்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். And if the phase difference changes very rapidly with time, suppose டைமை பொறுத்து ரொம்ப ஃபாஸ்டா phase difference சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, the position of maxima and minima will also vary rapidly with time. டைமை பொறுத்து maximum position minima position ஆகும்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். We will see a time averaged intensity distribution. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆவரேஜ்டு இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். When this happen, we will observe an average intensity that will be given by I is equal to 2I0. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம 4I0 சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா I is equal to 2I0 at all points அப்படின்னு சொல்றாங்க. Okay. When the phase difference between the two vibrating sources changes rapidly with time, டைமை பொறுத்து ரெண்டு வைப்ரேட்டிங் சோர்சஸும், அதாவது S1 S2ன்னு ரெண்டு நீடில் எடுத்துப்போம் இல்லையா, அது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்டா வைப்ரேட் ஆகுது. phase difference between the two vibrating sources changes rapidly with time. We say that two sources are incoherent. அது ரெண்டும் ஒரே மாதிரி வைப்ரேட் ஆனதா நம்ம கோஹிரண்ட்னே சொல்லுவோம். ரெண்டும் வேற வேற மாதிரி அப்பப்ப டைம் மாறிக்கிட்டே இருக்கு. ஐ மீன் டைமை பொறுத்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய வைப்ரேஷனும் மாறிக்கிட்டே இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அது ரெண்டும் என்னது, incoherent அப்படின்னு சொல்லுவோம். And when this happen, the intensities just add up. Just intensity என்ன ஆகும்னா add up ஆகும். This is indeed what happens when two separate light sources illuminate a wall. இதுதான் உண்மையிலே ஒரு வால் மேல ரெண்டு லைட் சோர்ஸ் அடிக்கும் போது நடக்குது. அதனாலதான் எனக்கு பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, ஷேடு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. என்னால ரெண்டு லைட்டையும் வித்தியாசமா பார்க்க முடியும். ரெண்டு லைட் அடிச்சா அது இன்னும் வெளிச்சமா தானே தெரியணும், இல்ல ரெண்டு லைட் அடிச்சா எனக்கு அங்க டார்க்கும் ஃபார்ம் ஆகும்.
இந்த டார்க் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் இருக்கிறதுல பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அண்ட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா யங்ஸ் அப்படின்றவரு 2 ஸ்லிட் வழியா 2 லைட்டை பாஸ் பண்றாரு. இதுல இருந்து ஒரு வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து இந்த ஸ்கிரீனை தொடுது. அதே மாதிரி இதுல இருந்து ஒரு வேவ்ஸ் வரும். இது ஸ்கிரீனை தொடுது. இப்போ பாருங்க, இதுல இங்க இருக்கிற வேவ்ஸ் நான் இப்படி போட்டதெல்லாம் S1 வேவ்ஸ், இங்க போட்டதெல்லாம் S2 வேவ்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டும் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் 2 இன்டர்ஃபரன்ஸுமே உருவாக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, எந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, சென்டர் பாயிண்ட்ல எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல, சென்டர் பாயிண்ட்ல, இதெல்லாம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அவங்க எதுவுமே வரையில, நீங்க சார் கூட வரைஞ்சேன்னு கேட்காதீங்க. அடுத்தது வேற எங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க அதே டாபிக்ல. இதோ இங்க டார்க் பேண்டு, லைட் பேண்டு கொடுத்துருக்காங்களே, இந்த பேண்டை பார்த்தா தெரியும். நான் இப்போ வரைஞ்சது இந்த பேண்டுக்கான கான்செப்ட் தான். பட் பார்க்கலாம். சரி, 10.5ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அண்ட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஆல்.